வணக்கம் மக்களே, தமிழ் காதலியின் ஆடியோ நாவல்கள் உலகத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது எழுத்தாளர் தமிழ் காதலி சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தியின் தேவர் ராட்சசனோ தேவர் ரட்சகனோ பாகங்கள் 88, 89 மற்றும் 90. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தி. சீக்கிரம் நீ போய் ரெடி ஆகிட்டு வா, ஆஃபீஸ்க்கு கிளம்பணும்ல, சீக்கிரம் சாப்பிட்டு போகலாம் என்று உணவை உண்டவாறு தேவராட்சசன் கூற அவன் கூறியதை கேட்டு திரௌபதி தயக்கமான குரலில் நான் வரல என்றாள். அவள் கூறியதை கேட்டு உணவு உண்டு கொண்டிருந்தவன் அப்படியே உணவு உண்ணுவதை நிறுத்திவிட்டு நிமிர்ந்து அவளை தீர்க்கமாய் ஒரு பார்வை பார்த்தான். அந்த பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் அவள் வேலை செய்வது போல் பாவலா செய்ய ஏன் வரல என்றான் ஒற்றை வரியில் அழுத்தமாக. ஆனால் பெண் அவளோ அவனின் குரலில் இருந்த காட்டத்தை வைத்து அவனின் கோபத்தை அறிந்து கொண்டவள் என்ன கூறுவது என்று தெரியாமல் திணறினாள். அது ஏரன், நான் ஆஃபீஸ்க்கு வரலனா விட்டுடேன் என்றாள் கெஞ்சும் விதமாக தயக்கத்துடன். அதான் ஏன் வரலன்னு கேட்டேன். இன்றைக்கு மட்டும் வரலையா இல்லை எப்பயும் வரமாட்டியா என்று இப்பொழுது சட்டமாக உணவு தட்டை நகர்த்தி வைத்துவிட்டு அவன் நாற்காலியில் சாய்ந்து அவளை தலை சாய்த்து பார்த்த வண்ணம் வினவ அதில் நடுங்கி போய்விட்டாள் அவள். இவ்வளவு சாதாரணமாக பேசுகிறான் என்றால் உள்ளுக்குள் எரிமலையாக கொதித்து கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். அந்த நிலையில் தான் என்ன நினைக்கிறேன் என்பதை கூறினால் என்ன செய்வானோ என்ற பயம் வந்தது அவளுக்கு. சொல்லு விஷ்வா, ஏன் வரலன்னு சொல்கிற? இன்றைக்கி மட்டும்தான் வரலையா இல்லை எப்பயும் வரமாட்டியா? நான் கேட்ட கேள்விக்கு இப்போ வரைக்கும் நீ பதில் சொல்லலை என்று அவன் மீண்டும் உருமலாக கேட்க அதில் பயத்தில் நடுங்கியவள், எப்பயுமே இனிமேல் நான் வரல ஏரன், நீ இனிமேல் கம்பெனி முழு பொறுப்பையும் பார்த்துக்கோ என்றால் திக்கி திணறிய குரலில். அவள் கூறியதை கேட்டு அடுத்த நொடி உணவு தட்டு பறந்து சென்று சுபத்தில் அடித்து கீழே விழுந்தது. அதில் கண்களை இறுக மூடிக்கொண்டு 2 அடி பின்னே நகர்ந்து விட்டால் பயத்தில் மங்கையவள். அவள் முன்பு ஆக்ரோஷமாக வந்து நின்றவனோ, ஏன் வரமாட்ட? எதுக்கு வரமாட்ட? எதுக்காக கம்பெனி என்ன பார்த்துக்க சொல்கிற? எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ என்று அவன் வீடு அதிரும் வகையில் கத்த அதில் தரையிலேயே விட்டால் புதைந்து விடுவேன் என்பது போல் தலை குனிந்து நின்றிருந்தாள் திரௌபதி. விஷ்வா, உன்னை தான் கேட்குறேன், ஏன் வரமாட்டேன்னு சொல்கிற? ஏன் திடீர்னு கம்பெனி பொறுப்பு எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைக்கிற? நீ அப்போ என்ன பண்ணலான்னு ஐடியா வச்சுருக்க, சொல்லு என்றான் மீண்டும் மீண்டும் உருமலாக. எனக்கு இனிமேல் இந்த கம்பெனி பொறுப்பெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லை ஏரன். நான் உன் கூட வாழ நினைக்கிறேன், சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன். நம்மளோட வாழ்க்கைக்கு எதுவும் தடையாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் எல்லா பொறுப்பையும் உன்னையத்துக்கு சொல்கிறேன். ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ ஏரன் என்றால் மன்றாடும் குரலில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு. அவள் கூறியதை கேட்டு அடுத்த நொடி ஆக்ரோஷமாக தன் கரத்தை ஓங்கியிருந்தான் அவளை அறைவதற்காக. ஆனால் அவன் கரத்தை தடுத்து பிடித்தது மற்றொரு கரம். அது யார் என்பதை உணர்ந்தவன் வேகமாக அந்த கரத்தை உதறிவிட்டு 2 அடி தள்ளி சென்று அவளுக்கு முதுகு காட்டி நின்று தன் கோபத்தை அடக்க முற்பட அவன் அருகே வந்து நின்றான் சாணக்கியன். அவன் தான் திரௌபதியை அடிப்பதற்கு முன்பாக தேவராட்சசின் கரத்தை தடுத்தவன். எதுக்கு தேவராட்சஸ் அப்படி நடந்துக்கிற? பைத்தியமா பிடிச்சிருக்க உனக்கு? அவள் உன்னோட மனைவி, அவகிட்ட உனக்கு எல்லா உரிமையும் இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உன் இஷ்டத்துக்கு அவளை காயப்படுத்தணும்னு நினைக்காத. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அவளை அடிக்கிறதுக்கு கை ஓங்குன என்று சாணக்கியன் கேட்க, அவள் என்ன சொன்னான்னு அவளே கேளு என்றான் தேவராட்சசன். அப்படி என்ன சொல்லிட்டா அவ? அதுக்காக அடிக்க கை ஓங்குவியா? அவள் என்ன வேணால் சொல்லியிருக்கட்டுமே, இன்னொரு தடவை அவள் மேலே கை வைக்காத என்று சாணக்கியன் கோபமாக கூற, ஏய் பைத்தியம், முதல்ல அவள் என்ன சொன்னான்னு முழுசாக கேளுடா. வேலைக்கு இனிமேல் மேடம் வரமாட்டாங்களாம். அதாவது அந்த கம்பெனி பொறுப்பு எல்லாத்தையும் இனிமேல் என்கிட்ட விட போகிறாங்களாம். இவங்க வீட்டில் உட்காந்து எனக்கு சாப்பாடு வடித்து கொட்டிகிட்டு இருக்க போகிறாங்களாம். அதைத்தான் மேடம் சொல்கிறாங்க என்றான் ஆக்ரோஷமாக தேவராட்சசன். அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்து போன சாணக்கியன் வேகமாக திரௌபதியை நோக்கி சென்றான். முட்டாளா நீ? இவ்வளோ பெரிய பொறுப்பு வேண்டான்னு சொல்கிற? எதுக்காக இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவெடுத்திருக்க என்றான் அவளிடம் கோபமாக. அதில் அவனை இயலாமையுடன் பார்த்தவள், நான் முன்ன மாதிரி இல்லை சாணக்கியா. எனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. என் கணவனை பார்த்துக்கணும், அவனுக்கு உறுதுணையாக இருக்கணும். அவனோட தேவைகள் என்னவோ அதை ஒரு மனைவியை நான் நிறைவேற்றி வைக்கணும். இதெல்லாம் என்னோட கடமை. இதை விட்டுட்டு கம்பெனியில் போய் கால் மேலே கால் போட்டு உக்காந்து 100 பேரை வேலை வாங்குறது எனக்கு முக்கியம் இல்லை என்று அவள் உணர்வுபூர்வமாக கூற, இந்த மாதிரி பேசுனதுனால தான் எனக்கு எரிச்சலாக இருக்குது. அப்படியே அவளை 4 சாத்து சாத்தணும்னு தோணுது. நான் நினைக்கிறது என்ன தப்பு இருக்குன்னு நீயே சொல்லு. கல்யாணங்கிறது ஒன்றும் அடிமை வழக்க கிடையாது. அது பெண்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு அவங்களுக்கு அடிமையாக வாழணும்னு எந்த அவசியம் கிடையவே கிடையாது. இந்த முட்டாள் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு எனக்கு புரியல. ஏன் இந்த புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானோ புரியல. நான் இவகிட்ட சொன்னனா என்னோடய தேவைகளை நிறைவேற்றி வை, என் கூடவே இருந்து எனக்கு சேவகம் பண்ணுன்னு நான் இவகிட்ட சொன்னனா? லூசு மாதிரி அவளாக ஒன்று யோசிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருந்தா நான் என்னடா பண்ண முடியும் என்று தேவராட்சசன் ஆக்ரோஷமாக கத்த, உன்னை அவன் அடிக்க வந்ததில் தப்பே இல்லை திரௌபதி.
உன் புருஷன் அவனே உனக்கு உறுதுணையாக இருக்கான். உன்னோட சுதந்திரத்தை யாரும் உன்கிட்டேருந்து பறிக்க போகிறதில்ல. அவ்வளோ பெரிய கம்பெனியை இவ்வளோ நாள் நிர்வாகம் பண்ணது நீ. உனக்கு அதுக்கான எல்லா திறமையும் இருக்குது, தகுதியும் இருக்குது. இவ்வளவு திறமை இருந்தால் அதை முடக்கி வைக்கணும்னு நினைக்கிறது கொஞ்சம் கூட சரி கிடையாது. உன் புருஷனே உனக்கு சுதந்திரத்தை கொடுக்கறதுக்கு முன் வரும்போது நீ ஏன் அதை வேணான்னு மறுக்கிற என்று சாணக்கியன் கூற, டேய் முட்டாள், அவளோட சுதந்திரத்தை அவளுக்கு கொடுக்கறதுக்கு நான் யாருடா? இந்த உலகத்தில் பிறந்த ஒருத்தருக்கும் தனிமனது சுதந்திரம்னு ஒன்று இருக்குது. அதை யாராலையும் பறிக்க முடியாது. இப்போவும் சுதந்திரமாக தான் இருக்கா. அவளாலே தன்னிச்சு செயல்பட முடியும். ஆனால் அந்த பைத்தியக்காரி என்ன டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறா. அது தப்பு கிடையாது. ஆனால் கணவன் மனைவி ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் அன்போடவும் பாசத்தோடவும் ஒருத்தரை இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணியிருந்தா தப்பு இல்லை. ஆனால் இவள் கல்யாணங்கிற ஆயிடுச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக இவளோட பொறுப்பு எல்லாத்தையும் தட்டி கழிக்கணும்னு நினைக்கிறா. அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது என்று அவன் கத்த, என்னோட நிலைமையிலேருந்து கொஞ்சமாவது யோசிச்சு பாரு ஏரன். எந்த ஒரு பொண்ணும் கல்யாணம் பண்ண பிறகு அந்த வாழ்க்கையை ரசித்து வாழணும்னு தான் நினைப்பா. நான் கணவனோட கையை பிடிச்சிக்கிட்டு காலம் முழுக்க அவங்க கூட சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பா. ஆனால் நீ என்னடான்னா பிரித்து விடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நீ ஒரு மூலையில் நான் ஒரு மூலையில் வாழறதெல்லாம் பாக்கியா? கண்டிப்பாக நான் அந்த பிஸ்னஸ்குள்ளே திரும்ப நுழைஞ்சேன்னா என்னால் உன் கூட ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நான் முன்ன சொன்ன மாதிரி நீ ஒரு இடத்துல இருப்பேன், நான் ஒரு இடத்துல இருப்பேன். நம்ம 2 பேருக்கான வாழ்க்கை அப்போ எங்கே இருக்குது சொல்லு என்று கண்ணீர்கள் அவள் கூற, இப்போவும் நான் உன் கூட தான் இருக்கேன், எப்போவும் உன் கூட தான் இருப்பேன். உடம்பால் ஒன்று சேர்ந்துருந்தால் தான் ஒன்றா இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. நீ எங்கே இருந்தாலும் சரி, நான் எந்த மொழியில் இருந்தாலும் சரி, 2 பேரோட மனசும் எப்பயும் இணைச்சி தான் இருக்கும். இந்த காலத்தில் இந்த மாதிரி ரூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காது இடியட் என்று அவன் பதிலுக்கு கத்த, என்னோட உணவுகளை உன்னால் புரிஞ்சிக்க முடியல ஏரன். அதனால தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது எனக்கு சாகிறதுக்கு சமம் என்று அவள் கூறி முடிக்கவில்லை. அடுத்த நொடி ஆனவனின் 5 விரல்களும் அவள் கன்னத்தில் அச்சாய் பதிந்திருந்தது. அவன் அடித்த விசையில் கீழே விழு சென்றவளை தாங்கி பிடித்த சாணக்கியனுக்கு கூட இப்பொழுது அவள் மீது கோபம்தான் வந்தது. ஆனால் ஏற்கனவே அடிவாங்கி நிற்பவளை மேலும் அடிக்க மனம் வரவில்லை அவனுக்கு. கன்னத்தில் கை வைத்து கொண்டு அவள் அழுகையுடன் விசும்பி கொண்டிருக்க, இந்த சினிமா டைலாக் அடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இங்கே பாரு, நான் எப்போவும் கூட தான் இருப்பேன். உன்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன். உனக்கு அப்படி ஒரு பயம் இருந்தால் இப்போவே என் லைஃப்பை விட்டு வெளியே போயிடு. என்னோட காதல் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா அந்த வாழ்க்கையை நம்ம 2 பேரும் வாழணும்னு அவசியமே இல்லை. எங்கே போனாலும் திரும்பி உன்கிட்ட தான் வந்து நிற்பேன். அது உனக்கு நல்லாவே தெரியும். நீயும் அப்படி தான். அப்படி இருக்கும்போது இந்த பிஸ்னஸை வச்சு இப்படி ஒரு சீப்பாக ட்ராமாவை க்ரியேட் பண்ணாத. இதுக்கு மேலே ஏதாவது தேவையில்லாமல் பேசின நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். இப்போ தான் வாழ ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ளே செத்து போயிடுவேன், அது இதுன்னு வளரிட்டு இருக்க பைத்தியமாடி நீ என்றான் ஐயனார் கணக்காய் கர்ஜனையுடன் தேவராட்சசன். ஆனால் பெண்ணவளோ இன்னும் அழுகையில் குலுங்கிய வண்ணம் தான் நின்று இருந்தாள். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். தேவர் ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகம் 89. சரி விடு தேவராட்சசா, அவள் தான் ஏதோ புரியாமல் பேசுகிறானா? நான் அவளுக்கு பேசி புரிய வைக்கிறேன். நீ கோபப்படாத. நீ இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு கிளம்பு. இன்றைக்கி அவள் வீட்டிலே இருக்கட்டும், நான் அவள் கூடவே இருக்கேன் என்று சாணக்கியன் கூற, நீ என்னடா புரியாமல் பேசிக்கிட்டு இருக்க? அவள் போக்கில் விட்டால் இப்படி தான் திமிர் எடுத்து ஆடுவா. அவள் இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துட்டு கம்பெனிக்கு வரமாட்டேன்னு சொல்கிறா பாரு. எவ்வளோ திமிர் இருக்கணும் இவளுக்கு என்று அவன் ஆக்ரோஷமாக கத்த, 1 நிமிஷம் நான் பேசலாமா சார் என்று அங்கு ஒரு குரல் கேட்டது. அந்த குரலை வைத்தே வந்திருப்பது யார் என்று உணர்ந்து கொண்ட சாணக்கியனுக்கு உள்ளுக்குள் சாரல் மழை அடிப்பது போல் குழுக்குழுவென்று இருந்தது. தேவராட்சசன் குரல் வந்த திசையை நோக்கி திரும்பி பார்க்க அங்கு இவர்களை பார்த்தவாறு நின்று இருந்தாள் தாரகை. தேவராட்சசன் அவளையே அழுத்தமாய் பார்த்தவாறு நின்று இருக்க அவர்களுக்கு வந்த தாரகை, சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க சார். ஒரு பொண்ணோட மனநிலையிலிருந்து கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள். அவள் இவ்வளவு யோசிக்கிறான்னா அதுக்கான காரணம் என்ன? இந்த சொசைட்டி தான். பெண்கள் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் வாழணும்னு அவங்களுக்கு சொல்லி ஒரு வாழ்க்கை வரைமுறையை இந்த சொசைட்டி உருவாக்கி வச்சிடுச்சு. அதனோட வெளிப்பாடு தான் திரௌபதி இப்படி பேசிக்கிட்டு இருக்கா. நம்மளால் அவளையும் குத்தம் சொல்ல முடியாது. அவள் என்ன சொல்கிறான்னு கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பாருங்கள். உங்கள் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறா. கல்யாணமான பிறகு சும்மா அந்த பொறுப்பு இந்த பொறுப்புன்னு எல்லாத்தையும் எடுத்து தலையில் போட்டுக்கிட்டு இருந்தா அது குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும்னு சொல்கிறா. நீங்கள் சொல்கிறது சரிதான், அவள் சொல்கிறதும் சரிதான். 2 பேருமே நியாயமான காரணங்களை தான் வச்சுருக்கீங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து கொஞ்சம் உங்களுக்குள்ளே மனசை விட்டு பேசிக்கிட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய சண்டையும் வராது, அவளை நீங்கள் அடிக்க வேண்டிய அவசியமும் வராது. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படாதீங்க சார். கோபத்தை விட்டுட்டு நிதானமாக யோசிங்க. அவளுக்கும் கோவப்பட தெரியும். இந்த 2 வருஷமாக அவள் எப்படி இருந்தான்னு அவள் கூடவே இருந்து பார்த்தவன்னா. கோபம்னா என்னன்னே தெரியாதவ கோபத்தோட மறு உருவமாக மாறினா. யாரை பார்த்தாலும் 2 அடி தள்ளியே நிற்க வச்சா. அப்படி இருந்த பொண்ணு இப்போ உங்கள் பின்னாடி இப்படி நாய் மாதிரி சுற்றி உங்கள் காலை சுற்றி வரான்னா அதுக்கு காரணம் என்ன? உங்கள் மேலே வச்சுருக்க காதல். அந்த காதலுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுங்க சார்.
என்று தாரகை கூற அவள் கூறியதை கேட்டு சாணக்கியனுக்கு சுறுசுறுவென்று கோபம் வந்தது. ஓ, அப்போ இவன் அவளோட காதலை புரிஞ்சுக்கலன்னு சொல்றியா? நீ என்ன புதுசாக பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்க என்றான் கோபமாக. அவனின் துடுக்குத்தனமான பேச்சில் அவனை ஒரு முறை முறைத்தான் தேவராட்சசன். அவனின் பார்வையில் கப்பென்று வாயை மூடிக்கொண்டவன் இன்னமும் தாரகையை முறைத்து கொண்டிருக்க, அண்ணன் தம்பி 2 பேரும் இந்த விஷயத்தில் எப்படி ஒரே மாதிரி இருக்கீங்க? யார் என்ன சொல்ல வராங்கன்னு ஒழுங்காக கேட்காம முந்திரி கொட்ட மாதிரி நீங்களே ஒன்று பேசிட்டு அப்படியே போவீங்களா? உங்களுக்கெல்லாம் வாய் கொஞ்ச நேரம் கூட அடங்காதா என்று சாணக்கியனை பார்த்து அவள் கேட்ட கேள்வியில் செருப்பால் அடித்தது போல் இருந்தது அவனுக்கு. உண்மையைதானே அவள் கூறுகிறாள். இப்பொழுது கூட அவள் என்ன கூறு வருகிறாள் என்று கேட்காமல் தானே இஷ்டத்திற்கு அவள் மனதை காயப்படுத்தியது போல் பேசுகிறோம் என்று நேரங்கள் கடந்து புரிந்தது அவனுக்கு. அதில் அவன் மெல்லிய குரலில் சாரி என்று தலை குனிந்து கூற, பேசுறதையும் பேசிட்டு சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவீங்களே, முதல்ல பேசுறதுக்கு முன்னாடி நிதானமாக யோசிங்க, அப்புறம் சாரி கேளுங்க என்று அவள் ஆக்ரோஷமாக கூற, அடி சண்டாளி, இப்படி அசிங்கப்படுத்துகிறாளே, இன்னைக்குன்னு பார்த்தா இவகிட்ட நான் மாட்டிக்கிட்டு முழிக்கணும் என்று முனவேனின் குரல் அவளுக்கு நன்றாக கேட்டுவிட்டது. ஆனால் முகத்தில் எவ்வித உணர்வையும் காட்டிக்கொள்ளாதவள் தேவராட்சசன் புறம் திரும்பி, கொஞ்ச நாளைக்கு இந்த ஆஃபீஸ் ப்ராஜெக்ட் ஒர்க்கு அது இதுன்னு எல்லாத்தையும் ஒதுக்கி வைங்க சார். 2 பேரும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு வேளை திரௌபதி உங்கள் கூடவே பழையபடி இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவளுக்கு புரிய வைங்க. சொன்னால் புரிஞ்சுக்கிற பொண்ணு தான் அவள். திரௌபதி, உங்ககிட்டே நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். எப்பயுமே நீயே ஒரு முடிவு எடுத்துகிட்டு அடுத்தவங்ககிட்ட அதை ஆர்டர் போடுற மாதிரி சொல்லாத. நீ இப்போ தனியால் கிடையாது, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உன்னோட கணவர்கிட்ட அதை ஷேர் பண்ணிக்கிட்டு அவரோட ஒப்பீனியனையும் கேளு. இது தேவராட்சசன் சாருக்கும் பொருந்தும். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் கல்யாணம் பண்ண பிறகு கணவன் மனைவி 2 பேருக்கும் நடுவில் எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது என்று அவள் கூறி முடிக்கவில்லை. அடுத்த நொடி தன்னவளை தன் கரங்களில் தூக்கி கொண்டு வீட்டிலிருந்து வெளியேறியிருந்தான் தேவராட்சசன். அவனின் செயலில் ஆவென்று வாயை பிளந்து விட்டான் சாணக்கியன். தாரகையோ செல்லும் அவர்களை உதட்டின் ஓரம் ஒரு சிறு புன்னகையுடன் பார்த்து கொண்டிருக்க, திரௌபதியோ தேவராட்சசனின் இந்த திடீர் செயலை கொஞ்சமும் எதிர்பாராமல் விழிகளை விரித்தவள், ஏய், என்ன பண்ணுற ஈரன்? என்னை முதல்ல இறக்கி விடு. அவங்க 2 பேர் இருக்கும்போது கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் இப்படி என்னை தூக்கிட்டு வர? அவங்க 2 பேரும் நம்மளை என்ன நினைப்பாங்க என்று அவள் அவன் நெஞ்சில் அடித்தவாறு கோவமாய் வினவ, அவங்க 2 பேருக்கும் அறிவுன்னு ஒன்று கடவுள் கொடுத்துருக்காரு, அதனால் அவங்களுக்கு எல்லாம் புரியும், நீ சும்மா இருடி என்று கூறியவன் வீட்டின் வெளியே தயாராக இருந்த ஹெலிகாப்டரில் தன்னவளை தூக்கி கொண்டு ஏறிவிட்டான். அதில் மேலும் அதிர்ந்து போனவள், எங்கே போகிறோம்? எங்கே என்னை கூட்டிகிட்டு போகிற? டேய், உன்னதாண்டா கேட்குறேன் என்று அவள் கேள்வி மேல் கேள்வி கேட்டு அவனை நச்சரிக்க அவளை ஒரே இழுவையில் இழுத்து தன் மடியில் போட்டவன் அடுத்த நொடி அவள் உதட்டை சரி செய்து விட்டான். அவனின் இந்த ஒவ்வொரு செயலையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவள் திணறி போக, அவனோ இதற்கு மேல் விட்டால் நீ பேசியே என்னை கொன்று விடுவாய் என்பது போல் அவள் இதழில் ஆழமாய் மூழ்கியிருந்தான். பெண் அவளும் ஒரு அளவிற்கு மேல் முடியாமல் அவன் முத்தத்திற்கு இசைந்து கொடுக்க ஆரம்பிக்க, அவர்கள் இருவரையும் தாங்கிக் கொண்டு அங்கிருந்து பறக்க துவங்கியது அவனின் ஹெலிகாப்டர். சாணக்கியனோ இன்னும் அப்படியே பேவென்று நின்று இருக்க, அவனை திரும்பி ஒரு பார்வை பார்த்த தாரகையோ எதுவும் நடக்காதவள் போல் அங்கிருந்து வெளியேறத் தொடங்கினாள். இப்பொழுது சுயநினைவிற்கு வந்தவன், தாரா நில்லு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று கத்திக்கொண்டே அவள் பின்னே ஓடினான். ஆனால் அவளோ அவன் கூறுவது காதிலேயே விழவில்லை என்பது போல் முன்னே செல்ல, வேகமாய் அவள் முன்பு ஓடி வந்து மழிவனைத்து அவளை நின்றவன் மூச்சு வாங்க அவளை தான் முறைத்து கொண்டிருந்தான். ஆனால் அவளோ சாதாரணமாக கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு அவனை ஒரு பார்வை பார்த்தாள். அவளின் பார்வையில் திணறி போனான் சாணக்கியன். பின் சற்று தன்னை சமன்படுத்தி கொண்டு, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், நில்லுன்னு சொன்னால் நீ பாட்டிங் நிற்காம போகிற, அவ்வளோ திமிரா உனக்கு என்றான் கோபமாக. அவன் கூறியதை கேட்டு தலை சாய்த்து அவனை ஒரு மார்க்கமாய் பார்த்தவள், நீங்கள் யாரு? எதுக்கு என் கூட பேசணும்னு சொல்கிறீங்க என்றாள் கட்டை குரலில். அவள் கூறியதை கேட்டு அதிர்ந்து போனான் சாணக்கியன். அவள் கூறியதை கேட்டு அவளை அடிப்பட்டை பார்வையை பார்த்தவன், என்னடி பழி வாங்குறியா? அன்னைக்கு இனிமே என்னை பார்க்காதுன்னு சொன்னதுனால மொத்தமாக என்னை பார்க்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணி என்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லணும்னு பிளான் பண்ணிட்டியா என்று ஆக்ரோஷமாக கேட்க, அதில் ஏளனமாக அவனை பார்த்தவள், லிசன் சாணக்கியன், உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த உறவும் கிடையாது. நீங்கள் திரௌபதியோட ரிலேட்டிவ். அந்த முறையில் வேணால் எனக்கு உங்களை தெரியும். அதை தாண்டி நம்ம 2 பேருக்கும் நடுவில் எந்த உறவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதான் சொன்னீங்களே இனிமேல் உங்கள் பின்னாடி சுற்றக்கூடாதுன்னு. அதுக்கப்புறமும் மானம் கெட்டு போய் நான் உங்கள் பின்னாடி சுற்றுவேனா? இன்ஃபேக்ட் நான் ஒன்றும் உங்கள் பின்னாடி வரல, நீங்கள் தான் தேடி தேடி வந்து என்கிட்ட பேச்சு கொடுத்தீங்க என்று இறுதியாக முடிக்கும் பொழுது இறுகிய குரலில் அவள் கூற, அதை கேட்டு தலைமுடியை இறுக கோதி கொண்டவன், தாரா, நீ என் மேலே இருக்கிற கோபத்தில் பேசிக்கிட்டு இருக்க. உங்கள் அப்பா அன்னைக்கு எப்படி பேசிட்டு போனார் நீயும் கேட்டல.
அவரையும் தப்பு சொல்ல முடியாதும்மா. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சா அவர் சொல்கிறதும் சரிதான். முட்டாள்தனமாக நானும் தேவராட்சசனும் சேர்ந்து எதையும் அலசி ஆறாமல் அநியாயமாக ஒரு உயிரை கொண்டுட்டோம். அப்படி இருக்கிற எங்களை யார் தான் நம்புவாங்க? இனியும் அதே முட்டாள்தனத்தை தான் எல்லா விஷயத்துலையும் பண்ணுவோன்னு எல்லோரும் நினைக்க தானே செய்வாங்க. உன் அப்பாவும் அப்படி நினச்சதுல என்ன தப்பு இருக்குது? ஒருவேளை என்னால் கூட உன் உயிருக்கு ஆபத்துக்கு வரலான்னு உன் அப்பா உன்னை என்கிட்டேருந்து விலகி இருக்க சொல்லியிருப்பாரு என்று வேகமாக அவன் பாட்டிற்கு கூறிக்கொண்டே செல்ல அடுத்த நொடி பெண்ணவளின் கைவண்ணத்தில் ஆனவனின் கன்னம் வீங்கி போனது. அவள் தன்னை அடித்ததில் கன்னத்தில் கை வைத்து கொண்டு அதிர்ச்சியாக தாரகையை பார்த்தான் ஆயுஷ்வேத சாணக்கியன். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகம் 90. தன்னால் கூட உனக்கு ஆபத்து வரும் என்று நினைத்துதான் உன் தந்தை என்னிடமிருந்து உன்னை விலக்கியிருக்க கூறியிருக்கிறார் என்று சாணக்கியன் கூற அதை கேட்டு அவன் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டிருந்தாள் தாரகை. அதில் கன்னத்தில் கை வைத்து கொண்டு தன்னை அடித்தது அவளா என்பது போல் அவன் அதிர்ச்சியுடன் அவளை பார்க்க அவனின் சட்டையை கொத்தாக பிடித்து ஆக்ரோஷமாக தன்னை நோக்கி அவனை எடுத்தவளை பார்த்தவனுக்கு கண்கள் இரண்டும் அதிர்ச்சியில் விரிந்தது. பத்திரகாளி போல் தன்னையே விழிகளை உருட்டி முறித்து கொண்டிருப்பவளை பார்க்கும் பொழுது அவனுக்கு பயம் வராமல் போனால்தான் அதிசயம். என்னடா சொன்ன? உன்னால் எனக்கு ஆபத்து வருமா? என்னை கொன்னுடுவியா? சொல்லுடா, என்னை கொன்னுடுவியா என்று அவன் சட்டையை பிடித்து ஆக்ரோஷமாக அவள் கத்த, தாரா என்றான் வார்த்தைகள் வராமல் திக்கிய குரலில் சாணக்கியன். தாராதான்டா, உன்னோட தாராதான். என் அப்பா சொன்னது கேட்டு அநியாயமா உன்னோட தாராவை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டல. என் மேலே உனக்கு ஃபீலிங் இருக்குன்னு நீ உணர்ந்து என் அப்பா ஏதோ சொன்னார்ன்றதுக்காக என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டல. சொல்லுடா என்று அவள் இறுதியாக முடிக்கும் பொழுது கமரிய குரலில் கேட்க அதில் தலையை தொங்க போட்டு கொண்டவனுக்கு கண்கள் கலங்கியது. அதற்கு மேல் முடியாமல் அவளை இழுத்து தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டவனுக்கு அவளையே தனக்குள் புதைத்து கொள்ளும் ஆசை ஏற்பட்டது. காதல் கரை புரண்டு தன் கரையை உடைத்துக்கொண்டே வெளியே வந்துவிட அதற்கு மேல் அவளை விட்டு விலகும் எண்ணம் கொஞ்சமும் இல்லை சாணக்கியனுக்கு. தப்பு தான் தாரா, எல்லாமே என்னோட தப்பு தான். உன் அப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக உன்னை விட்டு போயிருக்கக்கூடாது. ஆனாலும் உன்னை விட்டு விலகி இருந்து இத்தனை நாளும் தவிச்சு போயிட்டேன்டி. உன்கிட்ட வரணும்னு நினைப்பேன், என் காதில் உன்கிட்ட சொல்லணும்னு நினைப்பேன். ஆனால் உன் அப்பா பேசிய பேச்சு அந்த வார்த்தை என்னை தடுத்துருச்சு என்று சாணக்கியன் கமரிய குரலில் கூற அவனை அழுகியுடன் நிமிர்ந்து பார்த்தவள், அவர் ஒரு வார்த்தை தான் சொன்னார்னு அதையே பிடிச்சிக்கிட்டு நீ இவ்வளோ நாள் என்னை விட்டு விலக்கி வச்சிட்டல என்றால் மீண்டும் அழுகையுடன். அதில் மறுப்பாக தலையசைத்தவன், அவர் அதை மட்டும் சொல்லியிருந்தா நான் விட்டுருப்பனா? ஆனால் அதுக்கப்புறமும் அவர் நிறைய பேசினார், ஆனால் அது உனக்கு தெரியாது என்றான் கலங்கிய குரலில் சாணக்கியன். அவன் கூறியதை கேட்டவள் அதிர்ந்து விழுத்தாள். வேகமாக அவனிடமிருந்து பிரிந்தவள் அவன் சட்டையை பிடித்து ஆக்ரோஷமாக அவனை பார்த்தவாறு, என்ன சொன்னாரு? உன்கிட்ட அப்படி என்ன பேசினாரு? என்ன நடந்ததுன்னு ஒழுங்கா சொல்லு என்றால் அவன் சட்டையை பிடித்து உலுக்கிய வண்ணம். அதில் கலங்க துடித்த தன் கண்களை கட்டுப்படுத்தி கொண்டவன், அன்னைக்கு நம்ம 2 பேரையும் விலகி இருக்க சொல்லிட்டு போனவர் அடுத்த நாள் என்னை பார்க்க வந்தார் என்றான் வேதனையாக. அவன் கூறியதை கேட்டு அதிர்ந்து அவனை பார்த்தாள் தாரகை. அன்றைய நாள் சந்திப்பு. கருணாகரன் சாணக்கியனை பார்ப்பதற்காக வீட்டிற்கு வந்திருந்தார். அவரின் வருகையை எதிர்பாராதவன், என்ன அங்கிள் திடீர்னு வந்திருக்கீங்க, என்ன விஷயம் என்றான் திக்கிய குரலில். அதில் கைகளை பின்னே கட்டி கொண்டு அவனை நெஞ்சை நிமிர்த்தி பார்த்தவர், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். இது என் பொண்ணு வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் என்றார் அழுத்தமான குரலில் கருணாகரன். தாரகையை இழுத்து பேசும்பொழுது இதில் ஏதோ பெரிதாக தவறு உள்ளது என்பதை புரிந்து கொண்டவன் நடுங்கிய மனதுடன், சொல்லுங்க அங்கிள், என்ன விஷயம் என்றான் படபடக்கும் மனதை அடக்கி கொண்டு. அதில் அவனை தீர்க்கமாக பார்த்தவர், நேற்று சொன்னது தான் சாணக்கியன், இனிமே என் பொண்ணு பின்னாடி சுத்தாத, அவளை நெருங்கணும்னு நினைக்காத, நீயா அவளை தேடி போய் பேசணும்னு நினைக்காத, மொத்தத்தில் என் பொண்ணு வாழ்க்கையிலேருந்து நீ விலகி போயிடு, அதுதான் அவள் வாழ்க்கைக்கு நல்லது என்று கணீர் குரலில் கருணாகரன் சாணக்கியனை ஆழ்ந்து பார்த்தவாறு கூற அதை கேட்டு மனதளவில் நொறுங்கி போனான் சாணக்கியன். எதற்காக இவர் இப்படியெல்லாம் பேசுகிறார் என்று புரிந்து கொள்ளாமல் முதலில் தடுமாறியவன், அங்கிள் நீங்கள் இன்னும் என்ன தப்பானவனாவே நினச்சிட்ருக்கீங்க, செஞ்ச தப்பை நான் உணர்ந்துட்டேன், இப்போ நான் புது மனுஷனாக மாறி நிற்கிறேன், எனக்கு தாரா நல்ல ஃப்ரெண்டு, அவளோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைச்சதை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், தயவு செஞ்சு அவகிட்ட பேச வேண்டாம்னு மட்டும் சொல்லாதீங்க என்று அவன் பரிதவிப்பான குரலில் கூற, செஞ்ச தப்பு உணர்ந்து என்ன பிரயோஜனம், என் நண்பன் திரும்ப உயிரோடு வந்துடுவானா சாணக்கியா என்றார் கோபமான குரலில் கருணாகரன். அவர் கூறியதை கேட்டு பதில் கூற முடியாமல் தலையை தொங்க போட்டு கொண்டான் சாணக்கியன். அதில் ஒரு பெருமூச்சை ஒன்றை வெளியிட்டு அவரை பார்த்த கருணாகரன், சாதாரண நட்பு மட்டும் உனக்கும் அவளுக்கும் இடையில் இல்லை, நீ வேற எண்ணத்தோடு தான் அவகிட்ட பழகிறேன்னு எனக்கு தெரியும் என்றார் கோபமான குரலில். அவர் கூறியதை கேட்டவன் அதிர்ந்து போனான்.
இல்லை அங்கிள், நீங்கள் ஏதோ தப்பா என்று அவன் கூற வரும்பொழுதே, நிறுத்து சாணக்கியா, நீ இல்லைன்னு சொன்னாலும் அதுதான் உண்மை. மேபி நீ அதை உணராமல் இருக்கலாம். ஆனால் அவங்க 2 பேருடைய ரிலேஷன்ஷிப் எங்கே போய் முடியும்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அப்படி எதுவும் நடக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். நீ என் பொண்ணுக்கு ஏற்றவனே கிடையாது. அவளுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமில்லாத நீ வாழ்க்கையில் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது உனக்கு புரிஞ்சது தானே என்று அவர் அழுத்தமான குரலில் கூற என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் தடுமாறி போனான் சாணக்கியன். அவர் கூறும்பொழுதுதான் தனக்கு தாரகையின் மீது என்ன எண்ணம் உள்ளது என்று அவனுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்தது. ஆனால் தன் காதல் மொட்டாகி பூக்கும் முன்பே அதற்குள் கருகிவிட்டதே என்று நினைத்தவனுக்கு சட்டென்று கண்களும் கலங்கி போனது. அவன் எந்த பதிலும் கூறாமல் அமைதியாக இருக்க அவனை வேதனையாக பார்த்த கருணாகரன், என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சாணக்கியா. எங்களுக்கு அவள் ஒரே பொண்ணு. அவளை சின்ன வயசுலேருந்து ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம். எங்கள் உயிரே அவள் தான். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃப்யூச்சரில் அவள் கஷ்டப்பட போகிறத என்னால் பார்க்க முடியாது. கண்டிப்பாக உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா கூட அவள் நிம்மதியாக வாழவே மாட்டாள். சின்ன குழந்த மாதிரி யார் என்ன சொன்னாலும் அதை நம்பிக்கிட்டு அவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீ ஆடுற. இப்படி இருக்கும்போது உன்னை நம்பி எப்படி என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இனிமேல் என் பொண்ணை நெருங்க நினைக்காத. முழுசாக அவளை விட்டு விலைக்கு போயிடு. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் என்று கருணாகரன் கூற அதை கேட்டவனுக்கு அவ்வளவு நேரம் அடக்கி வைத்திருந்த கண்ணீர் உடைப்படுத்தது. ஆனால் வேகமாக அதை துடைத்து கொண்டு ஒரு பெருமூச்சை ஒன்றை வெளியிட்டு தீர்க்கமாக அவரை நிமிர்ந்து பார்த்தவன், இனிமேல் என்னால் உங்கள் பொண்ணு வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் வராது அங்க் என்று கூற வந்தவன் இடைநிறுத்தி தன்னை சமன்படுத்தி கொண்டு அங்கிள் என்ற அழைப்பை விலக்கி சார் என்று அழைப்பை மாற்றிக்கொண்டவன், நீங்கள் என்னை நம்பலாம். இனிமேல் உங்கள் பொண்ணு வாழ்க்கையில் இந்த சாணிக்குன்னு ஒருத்தன் இல்லை. இது சத்தியம் என்று அவன் கூற அதை கேட்ட பிறகு நிம்மதி பரவியது மனதிற்குள் கருணாகரனுக்கு. நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் சாணக்கியன் தாரகையிடம் கூறி முடிக்க அதை கேட்ட தாரகைக்கு கண்கள் 2 கோபத்தில் சிவந்தது. அதில் மீண்டும் அவன் கன்னத்தில் மாறி மாறி அறிந்தவள், பாவி, காதலிக்கிறது தெரிஞ்சும் அதை என்கிட்ட வந்து உன்னால் சொல்ல முடியலல்ல. அவர் சொன்னாரு, என்னை தூக்கி எறிஞ்சிட்டல. ஏண்டா இப்படி பண்ண? திரௌபதியோட ரிலேட்டிவாக தான் நீ எனக்கு அறிமுகமான. ஆனால் எப்போ என் மனசுக்குள்ளே வந்தேன்னு எனக்கே தெரியல. நானுமே நம்ம 2 பேரும் பிரிஞ்சு இந்த இடைப்பட்ட நாளில் தான் உன்னை காதலிக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் அநியாயமாக நீ அப்பா சொன்னதுக்காக என்னை விட்டு விலகி போய் என்னை உயிரோடு கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டல. நீ இல்லாமல் இத்தனை நாளும் நான் எவ்வளோ தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? நீ கிட்டே இருக்கும்போது கூட எனக்கு எந்த உணர்வுமே தோணலடா. ஆனால் நீ என்கிட்ட பேசாமல் என்னை விட்டு விலகி இருந்த இந்த நாட்களை தான் மனசளவில் செத்துட்டேன் என்று அவள் அழுகையுடன் கத்த அவள் கன்னங்களை தன் கரங்களில் தாங்கி கொண்டவன், நீ என்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாதுடி. நான் மட்டும்தான் உன்னை காதலிக்கிறேன்னு நினச்சேன். அதனால தான் என் காதலை உன்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டேன். உன்னை விட்டு விலகி போகணும்னு நினச்சேன். ஆனால் இப்போவும் என் மனசுக்குள்ளே ஒரு தயக்கம் இருக்குது. உன் அப்பா அவ்வளோ வேதனை பார்த்துட்டு என்கிட்ட பேசினார். நானும் உன் வாழ்க்கைக்குள்ளே வரமாட்டேன்னு அவர்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். ஆனால் இப்போ மறுபடியும் இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைக்கவே இல்லை. இவ்வளவு விஷயங்களுக்கு மத்தியில் நம்ம 2 பேரும் ஒன்று சேர முடியுமா தாரா என்று அவன் கலங்கிய குரலில் கேட்க அடுத்த நொடி அவன் என்னவென்று உணரும் முன்பு அவன் உதட்டோடு தன் உதட்டை பொருத்தி இருந்தாள் மங்கை. அவளின் இந்த அதிரடி முத்தத்தில் அதிர்ந்து போனவன் விழிகளை விரித்து அவளை பார்க்க அவளோ கண்ணீருடன் அவன் இதழுக்குள் புதைந்திருந்த அவள் கண்ணீரை கண்டவனுக்கு கண்ணீர் வந்துவிட அவள் இடைவெளித்து நுனிக்காலில் நின்றிருந்தவளை இடையோடு வளைத்து தூக்கி கொண்டு முத்தத்தை தொடர்ந்தான். இருவரும் கண்ணீருடன் தங்கள் காதலை தங்கள் முதல் முத்தத்தின் வழியே பரிமாறிக்கொள்ள வெகுநேரம் நீடித்த முத்தம் முடிவுக்கு வந்தது. அவளிடமிருந்து பிரிந்தவன் அவள் நெற்றியில் ஆழ்ந்த முத்தமிட்டு, இது போதும்டி. இதுவே எனக்கு உணர்த்திச்சு நம்ம 2 பேரோட காதல் எப்பயும் பிரியாதுன்னு. கண்டிப்பாக உன் அப்பா கிட்ட பேசி அப்புறம் மனசை மாற்றலாம். இனிமேல் என்னால் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது தாரா என்று கலங்கிய குரலில் அவன் கூற அவன் கூறியதை கேட்டு அழுகையுடன் சிரித்தவள், உனக்கு அழவெல்லாம் தெரியுமா என்றாள் அவன் நெற்றி முட்டி. அதில் தானும் கண்ணீருடன் சிரித்தவன், நீ என் வாழ்க்கைக்குள்ளே வந்த பிறகு தான் நானே அழுவேன்னு எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லை, எனக்கும் காதலிக்க தெரியுங்கிறது இப்போ தான் எனக்கு தெரியுது என்று சாணக்கியன் உணர்வுபூர்வமாக கூற அதை கேட்டவள் இறுக்கமாய் அவனை அணைத்து கொண்டு, லவ் யூ சாணக்கியா என்றாள் அழுத்தமான குரலில். அதில் தானும் பதிலுக்கு அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டவன், லவ் யூ டூ தாரா பேபி என்றான் அவள் கழுத்தில் முகம் புதைத்து. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.